விஜயகுமார் ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா சரண்யா. இவங்க வெறும் சரண்யான்னு சொல்றதை விட சரண்யா பொன்வண்ணன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு. இவங்க கேரள மாநிலம் ஆலப்புழையில 1970 ஏப்ரல் மாதம் 25 எஸ்.என். ராஜன் என்பவருக்கு மகளாக பிறந்தார். இவங்களுடைய அப்பா கேரளாவில் மலையாள டைரக்டர், பல படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு. இவங்களும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல அதாவது குழந்தை நட்சத்திரமா கேரளாவில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க சினிமாவில் ஒரு பெரிய நடிகையாக மாறணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய லட்சியம் கிடையாது. இருந்தாலும் அவங்க அப்பா சினிமா துறையில் இருந்ததால இவங்களும் சினிமாவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. வரும்போது முதலாக தமிழ் படத்துல மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல அவர்தான் அவங்க அறிமுகப்படுத்துறாரு. நாயகன் அப்படிங்கிற படத்துல கமலஹாசனுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. கமலஹாசனுக்கு ஜோடியா அந்த படத்தில் நடிச்சு நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஒரு சிறந்த முன்னணி கதாநாயகியாகவே அவரை எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரபு கூட சேர்ந்து சின்ன பூவை மெல்ல பேசு அப்படிங்கிற படத்தில் நல்லா அருமையாக நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் அவங்களுக்கு நல்லா கைப்பிடிச்சு. அதுல தொடர்ந்து ஒரு 10-15 படங்களுக்கு கதாநாயகியாக நடிச்சாங்க. பாரதி ராஜா இயக்கத்தில் நிறைய படங்கள் நடிச்சாங்க. இப்படி அவங்க சிறந்த படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு சினிமாவுக்கு ஒரு சில காலங்கள் இடைவெளி விட்டாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு மேல சினிமா பக்கமே வரலாம். அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு மீண்டும் வந்தார்கள். வருகின்ற பொழுது தன்னை ஒரு கதாநாயகியாக இனி காட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அம்மா கேரக்டர் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ராம் படத்துல ஜீவாவுக்கு அம்மாவா நடிச்சாங்க. வேலையில்லா பட்டதாரி படத்துல தனுஷுக்கு அம்மாவா நடிச்சாங்க. கிரீடம் படத்துல அஜித்துக்கு அம்மாவா நடிச்சாங்க. நிறைய படங்கள்ல விஜய்க்கு அம்மாவா நடிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லா கதாநாயகர்களுக்கும் அம்மாவாக நடித்தார்கள். வீட்ல யாருங்க? யாருமா? கோயில் காசு கொடுத்தாச்சே. லூர்து சாமி மகன் அருளப்ப சாமி வீடு தானே? ஏன் மைந்தா எம்புட்டு காசு வாங்கின? 50 ரூபாய். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆமாத்தா, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு அவங்க அப்பனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். குடியார பயலுக்கு குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னா அந்த நேரத்தில் யாரை வேணா ஆஸ்பத்திரியில் சேர்ப்பாங்க. இரு, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 2 ஆள்னா பரவாயில்ல, நெதம் இதே பொழப்பா. வா, இப்படி 50 ரூபாயாவா கொடுப்ப? வெளியூர்லேருந்து இளவு சொல்லி ஒருத்தன் வந்தான், அவங்கிட்ட இவன் ஒரு இளவை சொல்லி காசை வாங்கிட்டான். அதே மாதிரி விமலுக்கும் அம்மா வந்துச்சு. இவங்க நடிச்சு இவங்க பேசுற வசனங்கள் எல்லாம் மக்கள் கிட்ட போய் சேர்ற அளவுக்கு வசனங்கள் அமைச்சு. விமல் கூட களவாணிங்கிற படத்தில் நடிச்சார். அப்ப நடிக்கும் போது வசனம் பேசுவாங்க, என் பிள்ளைக்கு ஆடி போய் ஆவணி மாசம் வந்தா டாப்பு வந்துடுவான் அப்படின்னு. அந்த வசனம் மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு போய் சேர்ந்துச்சு. அதே மாதிரி எல்லா படங்களும் வேலையில்லா பட்டதாரியில தனுஷுக்கு ஜோடியா இருப்பாங்க. அம்மா கேரக்டர்ல தப்பா சொல்லுமா, வேலையில்லா பட்டதாரியில தனுஷுக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க. இந்த அம்மாங்கிற கதாபாத்திரம் எவ்வளவு பெருமையானது அப்படிங்கிறத அந்த படத்துல அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க. இவங்க அம்மா கதாபாத்திரம் மட்டும்தான் பண்ணாங்க நினைக்காதீங்க, வில்லி கதாபாத்திரமும் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பாருங்களா, அச்சமின்றி அப்படின்னு வசந்த் நடிச்ச படம். அவரோட சேர்ந்து நிறைய நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. அதுல கல்லூரியினுடைய தாளாளராக, அதாவது கல்லூரி நிர்வாகியாக அதனுடைய முதன்மை செயலாளர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த அறிவு அனுபவத்தால் வர்றது. அந்த அனுபவம் அவமானத்தாலேயும் தோல்வியினாலும் வர்றது. ஸோ தோத்தவன் எழுதுனது சட்டம், ஜெயிச்சவன் எழுதுனது தான் விதி. நான் சட்டத்தை விட விதியை நம்புறவன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் குழந்தைங்கள படி படி படின்னு டார்ச்சர் பண்றீங்கன்னு எங்க மேல குறை சொல்றாங்க. ஆனா ஒரு பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினா உடனே 5 லட்சம் ரூபாய் ஜாஸ்தி கேட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொண்டு வந்து பிள்ளைய அங்க சேர்க்கறாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஃபேஸ்புக், ட்விட்டர், செல்ஃபி, டிவி, மியூசிக், பிளே ஸ்டேஷன் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். இதையும் மீறி படிடான் லேசா ஒரு தட்டு தட்டினா போதும், உடனே கூட்டத்தை கூட்டி கேஸை போட்டுறாங்க.
அவன் எந்த அளவுக்கு கல்வித்துறையில ஒரு நெகட்டிவான கேரக்டரா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துல அவங்களுடைய நடிப்பு அந்த அளவுக்கு பாராட்டப்பட்டது. அதுக்கப்புறம் காமெடி கலந்த அம்மா கேரக்டர், ஒரு கல் ஒரு கண்ணாடி, உதயநிதி ஸ்டாலின் நடிக்க முடியாது. அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடியா பேசுவாங்க. சந்தானமே சிரிக்கிற அளவுக்கு காமெடி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு மிக சிறப்பான நகைச்சுவை அம்மாவாகவும் சீரியஸ் அம்மாவாகவும் ஒரு ரெண்டுங்கட்ட அம்மாவா, அதான் களவாணியில பண்ணது, ஒரு ஒண்ணும் தெரியாத ஒரு அப்பாவி அம்மாவா அவங்க நடிச்சிருப்பாங்க. இப்படி எல்லா படங்களிலும் விதவிதமான அம்மா கேரக்டரே விதவிதமா செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி குணச்சித்திர வேடங்களில் நடித்த நடிகைகளிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகை அவர் தான். அது ஒரு பெரிய பெருமை. ஏன்னா இந்த மாதிரி அம்மா கேரக்டர் நடிக்கிறவங்க பெருசா சம்பளம் போக மாட்டாங்க. இவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா இவங்களுடைய நடிப்பு அப்படி இருந்துச்சு. எம் மகன் படம், படத்துக்கு அம்மாவை வச்சிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடி பண்ணுவாங்க. இப்படி இவர்கள் நடித்த அனைத்து படங்களிலுமே இவர்கள் நடித்த அந்த அம்மா கதாபாத்திரம் என்பது அனைவராலும் ரசிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சிறந்த நடிகையாக தமிழ் திரையுலகில் மட்டுமில்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என்ற அனைத்து மொழிகளிலும் சிறப்பாக நடித்து இன்று முன்னணி அம்மா கதாபாத்திரமாக நடித்துக் கொண்டிருக்கும் நடிகைதான் சரண்யா பொன்னண்ணன் அவர்கள். அவர்கள் பிறந்த இந்த ஏப்ரல் 25ஆம் தேதியை சிறந்த அம்மாக்களின் தினமாக கொண்டாடும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.